மேட்டுப்பாளையம் கல்லார் சோதனை சாவடியில் இ-பாஸ் நடைமுறை குறித்து ஆய்வு செய்த தமிழ்நாடு தலைமை செயலாளர் சிவதாஸ் மீனா. கோவை மாவட்டம் மேட்டுப்பாளையத்திலிருந்து உதகை செல்லக்கூடிய அனைத்து சுற்றுலா பயணிகளுக்கும் இ-பாஸ் கட்டாயம் என்ற விதிமுறை கடந்த 7ஆம் தேதி முதல் பின்பற்றப்பட்டு வருகிறது. நீலகிரிக்கு சுற்றுலா செல்லக்கூடிய அனைத்து வாகனங்களுக்கும் இ-பாஸ் உள்ளதா என்பதை கண்காணிக்க கல்லார் பகுதியில் சோதனை சாவடிகள் அமைக்கப்பட்டு அனைத்து வாகனங்களும் சோதனை செய்த பின்பே நீலகிரி மாவட்டத்திற்கு அனுமதிக்கப்படுகிறது. உலக புகழ்பெற்ற நீலகிரி சுற்றுலா தலத்தில் ரோஜா பூங்காவில் இன்று மலர் கண்காட்சி துவங்க உள்ள நிலையில் ஏராளமான சுற்றுலா பயணிகள் இதில் பங்கேற்பார்கள் என்பதால் தமிழ்நாடு தலைமை செயலாளர் இந்த நிகழ்வில் இன்று பங்கேற்கிறார். இதற்காக நீலகிரி மாவட்டம் செல்வதற்காக மேட்டுப்பாளையம் வந்த தலைமை செயலாளர் கல்லார் பகுதியில் இ-பாஸ் நடைமுறையை அமல்படுத்த சோதனை செய்ய ஏற்படுத்தப்பட்டுள்ள சோதனை சாவடியில் அவர் ஆய்வு செய்தார். சுற்றுலா பயணங்களுக்கும் எளிதில் இ-பாஸ் கிடைக்க என்ன மாதிரியான நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டிருக்கின்றது மற்றும் வாகன நெரிசல் எந்த அளவுக்கு உள்ளது என்பதை குறித்து அவர் ஆய்வு செய்து கோவை மற்றும் நீலகிரி மாவட்ட ஆட்சியாளர்களிடம் ஆலோசனை செய்தார். இந்த ஆண்டு கொண்டு வரப்பட்டுள்ள இ-பாஸ் நடைமுறையை நீலகிரி மாவட்டத்தில் மிகவும் எளிமையாக செயல்படுத்தியுள்ளதாக தெரிவித்தார். திடீர் என சுற்றுலா செல்ல திட்டமிட்டவர்கள் கூட எளிதில் இந்த இ-பாஸை பதிவு செய்யும் அளவுக்கு ஆன்லைன் மூலம் இ-பாஸ் நடைமுறையை எளிமைப்படுத்தியுள்ளதாக அவர் தெரிவித்தார்.